Which of the following is correct description of 100 million farmers? ஸோ இது கரண்ட் அஃபேர்ஸில் கேட்ட கொஷின். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் பிளாட்ஃபார்ம் ஃபார் ஆக்சலரேட்டிங் த டிரான்சிஷன் டுவர்ட்ஸ் ஃபுட் அண்ட் வாட்டர் சிஸ்டம் தட் ஆர் நெட் ஜீரோ கார்பன் நேச்சர் பாசிட்டிவ் அந்த எய்ம் டு இன்க்ரீஸ் ஃபார்மர் ரெசிலியன்ட். ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலாக மீன்ஸ் இப்போ இருக்கிற கிளைமேட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்மர்ஸ் ரெசிலியன்ட் க்ராப்ஸை வந்து ப்ரமோட் பண்ணுறதுக்காகவும் அதுக்கடுத்து வந்து நெட் ஜீரோ நோக்கி நெட் ஜீரோ மீன்ஸ் கார்பன் எமிஷன்ஸ் டுவர்ட்ஸ் ஜீரோ நோக்கி நம்ம மூவ் பண்ணுறதுக்காக கொண்டு வந்த இனிஷியேட்டிவ் தான் 100 மில்லியன் ஃபார்மர்ஸ் இனிஷியேட்டிவ். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின். பேட்டரி ஸ்டோரேஜ், பயோமாஸ் ஜென்ரேட்டர், ஃபியூவல் செல், ரூஃப்டாப் சோலார் போட்டோவோல்டிக் யூனிட்ஸ். ஸோ இதில் எதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டட் எனர்ஜி ரிசோர்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக டிஸ்ட்ரிபியூட்டட் எனர்ஜி ரிசோர்ஸ்னால் டீசென்ட்ரலைஸ்ட் எனர்ஜி ரிசோர்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஆக்சுவலாக இங்கேருந்து எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகி டிஸ்ட்ரிபியூட் ஆகிறது. எனர்ஜி பேட்ரி ஸ்டோரேஜில் அங்கே தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீன்ஸ் பேட்ரி இங்கேருந்து தான் டிஸ்ட்ரிபியூட் ஆகுதுங்களா. பயோமாஸ் ஜெனரேட்டர் பேர்லேயே ஜெனரேட்டர்னு இருக்குது. அப்போ அங்கேருந்து எனர்ஜி டிஸ்ட்ரிபியூட் ஆகுமா. ஃபியூயல் செல்லில் இருந்தால் எனர்ஜி டிஸ்ட்ரிபியூட் ஆகுமா. ரூஃப் டாப் சோலார் போட்டோவோல்டிக் யூனிட். ஸோ இங்கேருந்து தான் எனர்ஜி டிஸ்ட்ரிபியூட் ஆகும். எல்லாமே எனர்ஜி டிஸ்ட்ரிபியூட் ஆகிறோட இனிஷியேஷன் பாயிண்ட் மீன்ஸ் எனர்ஜி ப்ரொடக்ஷன் பாயிண்ட்டை தான் இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் எல்லாமே தான் கரெக்ட். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின். Which one of the following shows the unique relationship with an insect that clavoid with it and that is only insect that can pollinate in this tree? ஸோ ஆக்சுவலாக மஹுவா PYQ, சாண்டல்வுட் PYQ, இது ரெண்டுமே PYQ. ஸோ இது ரெண்டும் பார்த்துருந்தாலே இது ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாலினேஷனுக்கு அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஆன்சர் வந்து ஃபிக். ஓகேங்களா? ஸோ ஃபிக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூனிக் ரிலேஷன்ஷிப் இருக்கும். ஸோ ஃபிக் எதோட ரிலேஷன்ஷிப் இருக்கும்? வாஸ்ப் PYQ. எல்லாமே PYQ ரிலேட்டடாக தான் கேட்டிருக்காங்க. பட் நம்ம இன்னும் கொஞ்சம் இவங்க டீவியேட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ வாஸ்ப் வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தோம். ஸோ எதோட மீன்ஸ் யூனிக் ரிலேஷன்ஷிப் ஃபிக் ட்ரீ வந்து பார்த்திங்கன்னா எதோட யூனிக் ரிலேஷன்ஷிப் இருக்குது? வாஸ்போட யூனிக் ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஓகே. ஸோ பட்டர்ஃப்ளை, ஃபிஷ்ஷு, ஃப்ராகு. ஸோ பட்டர்ஃப்ளை, ஃபிஷ்ஷு, ஃப்ராகு இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எதெல்லாம் பாய்சனஸ்? இதை விட ஈஸியான கொஷின் நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. எல்லாமே பாய்சனஸ் தான். ஸோ பட்டர்ஃப்ளைஸ் மேலே தான் நமக்கு டவுட் இருக்கும். பட் பட்டர்ஃப்ளைஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சம் பட்டர்ஃப்ளைஸ் ஆர் பாய்சனஸ். இப்போது இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே எடுத்துக்காங்களேன். சம் பட்டர்ஃப்ளைஸ் ஆர் பாய்சனஸ், சம் ஃபிஷ் ஆர் பாய்சனஸ், சம் ஃப்ராக் ஆர் பாய்சனஸ். அந்த மாதிரி ஒரு இன்டர்பிரட் பண்ணுற மாதிரி தான் அது கேட்டிருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து பாய்சனஸ் தான். ஓகேங்களா? ஸோ எல்லாத்துலேயுமே ஏதோ ஒரு யூனிட் வந்து பாய்சனஸாக இருக்குது. கேஷ்யூநட், பப்பாயா, ரெட் சாண்டர்ஸ். இதில் எதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நேட்டிவ் டு இந்தியா. ஆக்சுவலாக நம்ம தேர்ட் ஒன் வந்து நேட்டிவ் டு இந்தியான்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஆனால் பப்பாயா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏலியன். ஓகேங்களா? ஸோ பப்பாயா வந்து யூஎஸ்ஏலேருந்து வந்திருக்கு. சரிங்களா? பப்பாயா வந்து அமெரிக்கா, கேஷ்யூநட் வந்து பிரேசிலிருந்து வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏலியனேட்டட். ஸோ இது வந்து நேட்டிவ் டு இந்தியா வந்து ரெட் சாண்டர்ஸ் மட்டும்தான். ஸோ ஒன்லி ஒன் தான் இதுக்கு வந்து ஆன்சர். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு. ஸோ ரேடியோ ஐசோட்டோப் தெர்மோ எலக்ட்ரிக் ஜென்ரேட்டர் மீன்ஸ் தெர்மோ எலக்ட்ரிக்னா என்னது? ஹீட் எனர்ஜி வந்து எலக்ட்ரிக் ஜென்ரேட்டராக கன்வெர்ட் பண்ணுறது. ஸோ ஆர்டிஜி இஸ் மினியேச்சர் ஃபிஷன் ரியாக்டருக்கும் தெர்மோ எலக்ட்ரிக் ரியாக்டருக்கும் என்ன சம்மந்தம்? ஸோ ஃபிஷன் ரியாக்டர் தப்பு. ஸோ 1 தப்பு. ஆட்டோமேட்டிக்காக ஆன்சர் என்ன வருதுன்றதை மட்டும் பாருங்கள். RTGS are used for powering the onboard system of spacecraft. RTGS can use plutonium U-238 byproduct of weapon. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே கரெக்டு தான். ஸோ இதில் வந்து 2 and 3 தான் ஆன்சர். நம்ம எலிமினேஷன் ட்ரிக் யூஸ் பண்ணாலே முடிஞ்சது. ஓகேங்களா? ஜெயின் ஸ்டார்ஸ் live as much as longer than dwarf stars. ஸோ ஜெயின் ஸ்டார்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக ஜெயின் ஸ்டார்ஸ் வந்து அன்ஸ்டேபிள். ஸோ அது சீக்கிரம் கொலாப்ஸ் ஆயிரும். ஸோ ஜெயின் ஸ்டார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்டர் லைஃப் ஸ்பேன் இருக்கும். ஸோ இங்கே வந்து லாங்கர் லைஃப் ஸ்பேன் கொடுத்துருக்காங்க டுவார்ஃப் ஸ்டாரோட. ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 வந்து தப்பு. கம்பேரிங் டு டுவார்ஃப் ஸ்டார், ஜெயின் ஸ்டார் ஹவ் கிரேட்டர் ரோல் இன் நியூக்ளியர் ரியாக்டர். ஸோ கிரேட்டர் ரோல் இன் நியூக்ளியர் ரியாக்டர் கரெக்டு தான். ஸோ நியூக்ளியர் ரியாக்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜெயின் ஸ்டார் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக வந்து ரியாக்ட் ஆகும். மீன்ஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா ஜெயின் ஸ்டார் வந்து ஷார்ட்டாக லைஃப் ஸ்பேனாக இருக்கும், அன்ஸ்டேபிளாக இருக்கும். சரிங்களா? அன்ஸ்டேபிளாக இருக்கிறதுனால அங்கே வந்து ஃபியூஷன் ரியாக்ஷன் நடக்கும். ரெட் ஜெயிண்ட்டாக மாறும்போது அது வந்து அன்ஸ்டேபிளாக இருந்து டக்குன்னு கன்வெர்ட் ஆகும் டுவார்ஃபாக. ஓகேங்களா? சரி. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
33. ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியான கொஷின். ஸோ விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் சிந்தசிஸ் டு இன் ஹியூமன் பாடி that dilates the blood vessels and increase the blood flow. ஸோ இதில் வந்து ஆக்சுவலாக வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நைட்ரிக் ஆக்சைடு நம்ம பிளட்டில் வந்து நைட்ரிக் ஆக்சைடு இருக்குது, அது வந்து நேச்சுரலாகவே இருக்கும். ஸோ எண்டோதீலியல் செல், ஸோ அதாவது இன்சைடு த செல் இருக்கிறதுனால அது வந்து எண்டோதீலியல் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ வேசக்டோலைனேஷன், ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வாசோடைலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அந்த நைட்ரிக் ஆக்சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா பிளட்டுக்குள்ளே இருக்கிற மெக்கானிசம் பேர் வந்து இது சொல்லுவாங்க. ஓகேங்களா, வாசோடைலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு, ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள், இந்த ஹவு மெனி ஆஃப் த அபவ் ஆக்டிவிட்டீஸ் கேன் பி ரேடார் வந்து நம்ம வந்து வானத்தில் பறக்கிறது கண்டுபிடிக்கிறதுக்காக ரேடார் யூஸ் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு. ஸோ ரேடார்னால் நமக்கு பேசிக்காக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் என்னது, வானத்தில் பறக்கிறத கண்டுபிடிக்கிறது. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட், ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் நார்கோட்டிக்ஸ் அண்ட் பேசஞ்சர்ஸ் அட் ஏர்போர்ட் இன் ஏர்கிராஃப்ட். ஸோ அயன் படம் பார்த்த எல்லாருக்குமே தெரியும், அது வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்ரேஸும் வேவ் ஸ்கேனர் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. எக்ஸ்ரேஸ் அதுக்கும் ரேடாருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஸோ ஒன்று கிடையாது. மானிட்டரிங் ஆஃப் ப்ரிசிபிட்டேஷன், கண்டிப்பாக இது வந்து வானத்தில் நடக்கிற விஷயம். ட்ராக்கிங் ஆஃப் மைக்ரேட்டரி அனிமல்ஸ், இதுவும் வைட் ரேஞ்சு. ஸோ ரெண்டுமே வந்து கரெக்ட். ஓகேங்களா. ஸோ ரஃபேல், மிக்கு, தேஜாஸ், MK-31 இது எல்லாமே வந்து எது வந்து 5th ஜென்ரேஷன் கேட்டிருக்காங்க. நம்மக்கிட்ட இன்னும் 5th ஜென்ரேஷன், இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 4.5th ஜென்ரேஷன். இது 5th கிடையாது, இதுவுமே 4th ஜென்ரேஷன், இதுவுமே 4th ஜென்ரேஷன். ஸோ இதெல்லாமே வந்து ஃபுல்லாக ஃபேக்சுவல், அதனால் இது கொஞ்சம் கஷ்டம்தான். அதில் அது இன்னொரு விஷயம் என்ன யோசிக்கலாம் அப்படின்னா, ரஃபேல் வந்து நம்ம ரொம்ப நாளாக வந்து பேசிகிட்டு இருக்கோம், அது அப்போ கண்டிப்பாக 5th ஜென்ரேஷனாக இருக்க வாய்ப்பு இல்லை. மிக்குமே ரொம்ப ஓல்டு தான். ஸோ நம்ம வந்து அந்த டிஃபென்ஸ் படிக்கும்போது மிக்கை பற்றிலாம் படிச்சுப்போம். தேஜஸ் வேணால் மேபி நமக்கு டவுட்டாக இருக்கலாம், பட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 4th ஜென்ரேஷன். ரஃபேல் வந்து 4.5th ஜென்ரேஷன். ஓகேங்களா. ஸோ ஹைட்ரோஜெல்ஸ் வந்து எதில் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து அப்ளிகேஷன், கண்ட்ரோல் ட்ரக் டெலிவரி இன் பேஷண்ட்ஸ். ஆமாம். ஸோ அதுக்கடுத்து மொபைல் ஏர் கண்டிஷனிங் சிஸ்டம், ப்ரிப்பரேஷன் இன் இண்டஸ்ட்ரியல் லூப்ரிகன்ட், மூணுத்துலேயுமே தான் யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து அப்ளிகேஷன் தான். பட் இது வந்து எப்படி நம்ம இன்டர்பிரட் பண்ணலாம் அப்படின்னா 3D பாலிமர்ஸ்னு சொல்லி நியூஸில் வந்துச்சு, அது ரிலேட்டடாக தான் இது கேட்டிருக்காங்க. 3D பாலிமர்ஸ் தான் ஹைட்ரோஜெல்ஸ் தான் 3D பாலிமர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா. சரி, ஸோ நெக்ஸ்ட் கொஷின், சைட் பை சைட், ஓகே வேண்டாம், லைனாகவே போயிடலாம். which of the following is an exhaust pipe emission of fuel? எக்ஸாஸ்ட் பைப் எமிஷன். ஸோ எக்ஸாஸ்ட்னா அவுட்லெட். ஓகேங்களா. எது வந்து வெளியே தள்ளுறது, ஃபியூயல் செல் எலக்ட்ரானிக் வெஹிக்கல்ஸ் பவர்டு பை ஹைட்ரஜன் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா எப்படி கம்பஷன் பண்ணுவாங்க, ஹைட்ரஜன் ப்ளஸ் ஆக்சிஜன் சேர்த்து பண்ணுவாங்களா. அப்போ பை ப்ராடக்ட் என்னவாக இருக்கும், H2 + 2O2. ஸோ இது ஒரு நிமிஷம் ஆங்க, இது எப்படி பண்ணலாம் அப்படின்னா 2H2 + O2 = H2O. ஸோ வாட்டர் வேப்பர். ரொம்ப ஈஸி. ஹைட்ரஜன் ஃபியூவலில் என்ன அவுட்கமாக இருக்கும், வாட்டர் தான் அவுட்கம். ஸோ அது இங்கே பாருங்கள், இந்த வாட்டர் எங்கே கொடுத்துருக்காங்க, வாட்டர் வேப்பராக கொடுத்துருக்காங்க. அப்போ ஆமாம், இதுதான் அவுட்கம். ஓகேங்களா. ரீசெண்ட்லி பம்ப்டு ஸ்டோரேஜ் ஹைட்ரோ பவர். ஸோ இந்த கான்செப்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா லிஃப்ட் இரிகேஷன் கான்செப்ட் தான். இது எப்படின்னா, ரெண்டு ஹை ஆல்டிடியூட் லோ ஆல்டிடியூட் இருக்கிற ஏரியாவை வந்து சூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ மழை காலத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே பேர தண்ணி எல்லாத்தையுமே இங்கே வந்து அப்லிஃப்ட் மீன்ஸ் மேலே அனுப்பி ஸ்டோர் பண்ணிப்பாங்க. மீன்ஸ் எக்ஸஸ் ஆஃப் வாட்டர்ஸை வந்து பார்த்திங்கன்னா ஹையர் ஆல்டிடியூடில் ஸ்டோர் பண்ணிப்பாங்க. இங்கே கரண்ட் இல்லாத டைம் என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே டர்பைன்ஸை யூஸ் பண்ணி அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா திரும்ப இது பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ஸ்டோரேஜ், அதே மாதிரி நமக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேஷனும் இருக்குது. ஸோ இது வந்து எனர்ஜி ஸ்டோரேஜ் கணக்கு தான். ஸோ இது வந்து லாங் டியூரேஷன் ஆஃப் எனர்ஜி ஸ்டோரேஜ். ஸோ மேக்ஸிமம் இது வந்து நிறைய பேர் லிஃப்ட் இரிகேஷன் போட்டிருக்க வாய்ப்பு இருக்குது. பட் லாங் டியூரேஷன் ஆஃப் எனர்ஜி ஸ்டோரேஜ் தான் வந்து கரெக்டான ஆன்சர். மெம்பரேன் பயோரியாக்டர். ஸோ இதுவுமே PYQ பேஸ்டு தான். ஸோ லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கொஷின் கேட்டிருப்பாங்க, பயோ ஃபில்டர் சம்திங் ஏதோ கேட்டிருப்பாங்க. அதில் வந்து எஃப்யூலன்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படி ஃபில்டர் ஆகுதுன்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. சேம் அதே மாதிரி கொஷின் தான். மெம்பரேன் பயோரியாக்டர் வந்து எதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் டெக்னாலஜிக்காக தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க மெம்பரேன் பயோரியாக்டர் அப்படிங்கிறது. இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா
ஆக்சுவலாக இதில் வந்து பேத்தோஜென்ஸையும் ரிமூவ் பண்ணுவோம், அதே டைமில் வந்து பார்த்திங்கன்னா சாலிட் எஃப்யூலன்ஸையும் ரிமூவ் பண்ணுவோம். ஆனால் லாஸ்ட் இயரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது வெறும் ஜஸ்ட் வந்து சாலிட் ஃபில்டரை ரிமூவ் பண்ணுற மாதிரி தான் கொஷின் வந்து இருந்தது. ஸோ அதோட அப்கிரேடட் வெர்ஷன் தான் மெம்பரேன் பயோரியாக்டர். பிஒய்க்யூவோட இதுதான் பிஒய்க்யூவோட ரிலேஷன் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ அடுத்து கொலேட்ரல் பாரோயிங் அண்ட் லெண்டிங் ஆப்ளிகேஷன். ஸோ கொலேட்ரல் பாரோயிங் அப்படின்னாலே மணி மார்க்கெட் தான். பாரோயிங் அப்படின்னு வருது இல்லைங்களா? ஸோ அது வந்து மணி மார்க்கெட் தான் நினைக்கிறேன். ஓகே, ஸோ இது வந்து எனக்கு தெரிஞ்சு மணி மார்க்கெட் தான். ஓகே, டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட். ஆக்சுவலாக டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிருக்காங்க எக்கனாமியில். த ஆவரேஜ் நம்பர் ஆஃப் லைவ் பர்த்ஸ் உமன் would have by end of a child bearing age. சைல்டு பியரிங் ஏஜுக்குள்ளேயே எவ்வளோ பேர்ட்ஸ் வந்து லைவ் பேர்ட்ஸ் கொடுக்குறாங்களோ அதை தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுதான் வந்து டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட். டோட்டலாக எவ்வளோ பேர்த் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? சரி, ஸோ ஃபஸ்ட் இன் இந்தியா நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ் கேன் அக்சஸ் லிக்விடிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் விண்டோ. அந்த ஃபெசிலிட்டி இருந்தால் அது வந்து பேங்கிங் கம்பெனியாக மாறிடும், நான் பேங்கிங்காக இருக்காது. ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 வந்து தப்பு. இங்கே பாருங்கள், ஸ்டேட்மெண்ட் 1 தப்பு அப்படின்னாலே 2 and 3 ஒன்லின்னு இருக்குது. ஸோ அப்போ நம்ம கண்டிப்பாக 3 படித்தாகணும். இன் இந்தியா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் கேன் ஆஃபர் செப்பரேட் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் ஃபார் டெப்ஸ். கண்டிப்பாக பண்ணலாம். ஓகேங்களா? இன் இந்தியா ஃபாரின் இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டர்ஸ் கேன் ஹோல்டு த ஜிசெக். 2 வந்து டிஃபால்ட்டாக கரெக்ட் ஆகிடுது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா 3 கரெக்டான்றதை பார்க்குறோம். ரெண்டுமே கரெக்ட். இன் இந்தியா விச் ஆர் த ஃபாலோவிங் கேன் ட்ரேட் கார்பரேட் பாண்ட்ஸ் அண்ட் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ். ஓகே, இதில் வந்து எல்லாமே தான் பண்ணலாம். இன்சூரன்ஸ் கம்பெனி, பென்ஷன் ஃபண்ட்ஸ், ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் 3 பேருமே பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு. ஸோ கன்சிடர் த ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட். ஆக்சுவலாக ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அடகு வைக்கிறதோ மணி ரிலேட்டடான ஒரு விஷயம். மோட்டார் வெஹிக்கிள் எதுக்காக ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு வருது? எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு பாருங்கள். இடிஎஃப்பும் கரன்சி ஸ்வாப்பும் தான் ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஓகேங்களா? போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் வந்து கொஷின் பேப்பர் வந்து ஓரளவு ஈஸி தான். சரிங்களா? எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. ஸோ எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இதில் ஸ்டோரேஜ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா என்ன எக்கனாமிக் ஆக்டிவிட்டி? செகண்ட்ரியா? டைரி ஃபார்ம் வந்து ப்ரைமரி, ஸ்டோரேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா செகண்டரி கிடையாது. ஸ்டோரேஜ் மேனுஃபேக்சரிங் யூனிட் தான் செகண்டரி. ஸோ 1 கிடையாது. டைரி ஃபார்ம் ப்ரைமரி. மினரல் எக்ஸ்ப்ளோரேஷன் வந்து ப்ரைமரி. வீவிங் க்ளோத் செகண்டரி. ஸோ இது ரெண்டுமே 2 and 4 தான் கரெக்டு. ஒன்லி 2 ஆன்சர். ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்சு இதுதான் நினைக்கிறேன். ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தால் கண்டிப்பாக வந்து ஃபர்தராக நம்ம கிளாரிஃபை பண்ணிவிடுவோம். இப்போ முடிஞ்ச வரையும் வந்து நம்ம இருக்கிற பேசிக் நாலேஜ் வச்சு தான் நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ which of the above can be used as a feedstock for the producing sustainable aviation fuel. ஸோ ஆக்சுவலாக சஸ்டெயினபிள் அப்படின்ற வார்த்தையை கொடுத்ததுக்கு காரணம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எமிஷன் கம்மியாக இருக்கணுன்றதுக்காக. ஓகேங்களா? அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபீட்ஸ்டாக். ஸோ அக்ரிகல்ச்சர் ரெசிடி ஃபீட்ஸ்டாக், கான்கிரைன் ஃபீட்ஸ்டாக், வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் ஸ்லட்ஜஸ் இதுவும் ஃபீட்ஸ்டாக் தான். வுட் மில்ஸ் இதுவுமே ஃபீட்ஸ்டாக் வேஸ்டேஜ் தான். ஸோ 4மே வந்துடும். ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா சி. இதை வந்து பார்த்தோன்னா கம்ப்ளீட்டாக நம்மளோட ஜென்ரல் அசஸ்மெண்ட் பேஸ் பண்ணி தான் வைக்கணும். ஓகே, ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வித் ரெஃபரன்ஸ் டு த ஃபிசிக்கல் கேபிட்டல். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன் இந்தியா இதெல்லாம் வந்து கேட்டகரைஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மர் ப்ளவ் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் கேபிட்டல் வராது. அது வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸட் கேபிட்டல் தான் இருக்கும். நல்லா பாருங்கள், ஃபார்மர்ஸ் ப்ளவ் அவர் ஏர் கலப்பையை தான் கேட்டிருக்காங்க, ஃபார்மரை கேட்கல. சரிங்களா? அப்போ 1 தப்பு. கம்ப்யூட்டர் ஃபிக்ஸ்டு கேபிட்டல். ஒன்ஸ் வாங்கிட்டா அது அவ்வளோதான். யான் யூஸ்ட் பை அ வீவர் இஸ் நாட் அ ஃபிக்ஸ்டு கேபிட்டல். ஏன்னா அது வந்து போயிடும். யான் வந்து பார்த்திங்கன்னா யான் யூஸ் பண்ணி துணி நெஞ்சிட்டு அந்த துணி விற்றுருவாங்க. ஸோ பெட்ரோல் அஸ் அ ஒர்க்கிங் கேபிட்டல். ஸோ கரெக்டு, பெட்ரோல் வந்து ஒர்க்கிங் கேபிட்டல் தான். ஸோ 2 and 4. ஸோ ஒன்லி 2. ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ which of the following is most appropriately used is 3D virtual. ஸோ இது ஆக்சுவலாக பார்த்த உடனே நம்ம போட்டலாம் மெட்டாவர்ஸ்ன்ட்டு. ஓகேங்களா? 3D விர்ச்சுவல் வேர்ல்டு வந்து பார்த்திங்கன்னா மெட்டாவர்ஸ் க்ரியேட் பண்ணுறது ஃபேஸ்புக் கூட. இது போன வருஷமே கேட்பாங்கன்னு நினச்சோம், பட் கேட்கல. which of the following rules imposed by Reserve Bank of India while treating a foreign banks ட்ரீட் பண்ணும்போது there is no minimum capital. அப்படிலாம் கிடையாது. எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட், நோ மினிமம் கேபிட்டல்லாம் கிடையாது. இனிஷியல் பெய்ட் அப் கேபிட்டல் வந்து 5 பில்லியன் ருபீஸ் வச்சுருக்கணும். சரிங்களா? 5 பில்லியன் வச்சுருக்கணும். ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 வந்து தப்பு. ஃபார் wholly owned bank subsidiaries in India, at least 50% of board members should be Indian. ஆமாம், இந்தியாவில் ஒரு பேங்க் வைக்கிறீங்க அப்படின்னா அதில் 50% கண்டிப்பாக இந்தியன்ஸ் ஒர்க் பண்ணணும். ஸோ ஸ்டேட்மெண்ட் 2 வந்து கரெக்ட். ஓகேங்களா? ஸோ சிஎஸ்ஆர், கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, இந்தியாவில்
ஸோ கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஸ்பெசிஃபைஸ் தட் எக்ஸ்பெண்டிச்சர் தட் பெனிஃபிட்ஸ் ஃப்ரம் த கம்பெனி டிரெக்ட்லி ஆர் இட்ஸ் எம்ப்ளாயி வில் நாட் பி கன்சிடர்ட் அஸ் அ சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டீஸ். ஸோ ஆக்சுவலாக சிஎஸ்ஆர்னால் அந்த தொண்டு பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனிஸ் வந்து பார்த்திங்கன்னா மீன்ஸ் ஃபிலாந்த்ரபிக் ஆக்டிவிட்டீஸில் வந்து ஈடுபடுறது. ஸோ சிஎஸ்ஆர் ரூல்ஸ் ஸ்பெசிஃபை தட் எக்ஸ்பெண்டிச்சர் தட் பெனிஃபிட்ஸ் ஒரு அதாவது அவங்களே தொண்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா லாபம் வரக்கூடாது. அப்போ அவங்க ஏதாவது செய்கிறது மூலிமா லாபம் வந்துச்சுன்னா அதை எப்படி வந்து பார்த்தீங்க வில் நாட் பி கன்சிடர்ட் சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டிஸ் தான், வில் நாட் பி கன்சிடர்ட் தான். அப்போ கரெக்டு. அதாவது இப்போது டிசிஎஸ்ஸே வச்சுக்கலாம். டிசிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேன்சர் ஹாஸ்பிட்டல் நடத்துகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதை வந்து ஃபிலாந்த்ரபிக் ஆக்டிவிட்டிஸ்ன்னு காமிச்சிக்கிறாங்க, அதாவது சிஎஸ்ஆர்னு சொல்லிக்கிறாங்க. அப்போது இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதால் வர பெனிஃபிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு போகக்கூடாது. ஏன்னா பெனிஃபிட்ஸ் ரிட்டர்ன்ஸ், அதாவது இதில் காசே வாங்காம தான் இவங்க வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் பண்ணணும். காசு வாங்கிட்டு சர்வீஸ் பண்ணாங்கன்னா அது காசு வாங்கிட்டு அது பே அண்ட் கெட் மாதிரி தான். அப்போ அது சர்வீஸ் கிடையாது. அப்போ வில் நாட் பி கன்சிடர்டு தான். கம்பெனிக்கு டிரெக்டாக பெனிஃபிட் ஆகக்கூடாது. ஓகேங்களா? சிஎஸ்ஆர் ரூல் டஸ் நாட் ஸ்பெசிஃபை மினிமம் ஸ்பெண்டிங். ஆமாம், மினிமம் ஸ்பெண்டிங் எல்லாம் நமக்கு வந்து இது பண்ண கிடையாது. ஸோ சாரி ஸ்டேட்மெண்ட் 1 வந்து கரெக்டு. ஸ்டேட்மெண்ட் 2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 500 crores டர்ன் ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா 1000 crores இருக்கணும். நெட்டு ஒர்த் வந்து 500 crores இருக்கணும். அப்போ தான் அந்த கம்பெனி வந்து சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டீஸில் வந்து ஈடுபட முடியும். ஸோ பார்ட் 2 ஓவர். ஸோ நெக்ஸ்ட் 25 questions வந்து அடுத்த பார்ட்டில் பார்க்கலாம். தேங்க்யூ.